நண்பர்களே, நான் கேட்கிறேன், இந்த இந்து சமயத்தின் மீது உங்களுக்கு என்ன வன்மம் என்கிறேன். யூத மதத்திற்கு ஒரு கடவுள் தான், கிறிஸ்துவ மதத்திற்கும் ஒரு கடவுள் தான், இஸ்லாமியர்களுக்கும் ஒரு கடவுள் தான், இந்து மதத்திற்கும் ஒரே கடவுள் தான். தெரியுமா உங்களுக்கு? இந்து மதத்தினுடைய ஆதி வேதமாக கருதப்படுவது எது? ரிக்வேதம். உலகத்தின் முதல் நூலாக போற்றப்படுவது ரிக்வேதம். அனைத்து மக்களும், அனைத்து ஆராய்ச்சியாளர்களும் அங்கீகரித்து ஒப்புக்கொண்ட உண்மை, உலகின் முதல் புத்தகம் ரிக்வேதம். அந்த ரிக்வேதத்தில் ஒரு வரி இருக்கிறதே, அந்த வரிக்கு அர்த்தம் என்ன? ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி. ஏகம் சத் என்றால் உண்மை ஒன்றுதான். விப்ரா பகுதா வதந்தி, உண்மை ஒன்றுதான், ஆனால் அது பலவாறாக பார்க்கப்படுகிறது. அவ்வளவுதான். நீ சொல்லுகிற ஒரே கடவுள் எங்களுக்கும் அதுதான், ஆனால் அதை நாங்கள் பலவாறாக பார்த்து பழகி இருக்கிறோம். நண்பர்களே, பல வடிவங்களில் பார்த்து பார்த்து பாடி பாடி பரவசப்பட்டவன் தானே பாரதி. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? ஒன்று பரம்பொருள், நாம் அதன் மக்கள் என்கிறான். ஒன்றுதான் பரம்பொருள். சிவனுக்காகவே உருகி 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 உள் எலும்பே உருகக்கூடிய அளவுக்கு அழுது அழுது தொழுது தொழுது பாடினாரே மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகருடைய திருவாசகத்தை படித்து வெள்ளைக்காரனை உருகிவிட்டானே ஜியு போப். ஆனால் அந்த மாணிக்க வாசகரை என்ன சொல்கிறார்? ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லார்க்கு ஆயிரம் திருநாமம் பாடினாம் தெள்ளேனம் கொட்டோமோ. பரம்பொருள் என்பவன் ஒரு நாமத்திற்கு உட்பட்டவன் இல்லை, ஒரு உருவத்திற்கு கட்டுப்பட்டவன் இல்லை. எங்களுக்கு தெரியும், ஒருவன் தான் பரம்பொருள். இந்த உலகை படைத்து உயிர்களை படைத்து எங்களை காத்து பராமரிக்கக்கூடியவன் ஒருவன் தான். ஆனால் அந்த ஒருவன் எப்படி இருப்பான்? பிரம்மம் என்று பேசுகிறது உபநிடதம், தெய்வங்கள் என்று பேசியது வேதம், பிரம்மம் என்று பேசியது உபநிடதம். பிறகு வந்தார்கள், குறிப்பாக ராமானுஜர் வந்தார் 900 ஆண்டுகளுக்கு முன்னாரே. நீங்கள் அறிவு சார்ந்தவர்களுக்குத்தான் பிரம்மம் என்ற ஒன்றை பற்றி அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். சாதாரண மக்களும் இறைவனோடு நெருக்கமாக சென்று சேர வேண்டும் என்றால் அவன் வடிவமற்றவன், அவன் எந்த குணங்களும் அற்றவன் என்று பேசினால் பயன் இல்லை. அவனுக்கு சில வடிவங்கள் கொடுத்து, சில குணங்களை கொடுத்து, அவன் மீது பக்தி செலுத்தி அவனிடமே நம்மை ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் இந்த இந்து சமயத்தினுடைய வளர்ச்சி. எனவே உங்களுக்கும் எங்களுக்கும் பெரிய வேறுபாடு ஒன்றும் கிடையாது. நான் என்ன கேட்கிறேன், வெறும் புழுகு மூட்டைகள் இந்து புராணங்களும் இந்து இதிகாசங்களும். நீங்கள் வேதத்தை பார்த்தால் ஒன்று ஸ்ருதி, இன்னொன்று ஸ்மிருதி என்கிறோம். ஸ்ருதி என்பது ஒன்று, ஸ்மிருதி என்பது ஒன்று. நம்முடைய உதயநிதி அவர்கள் சொல்கிறார், கொசுவை அடிப்பதை போல, மலேரியா ஒழிப்பதை போல சனாதனத்தையும் ஒழிக்க வேண்டும் என்கிறார். சனாதனத்தின் மீது உங்களுக்கு என்ன கோபம்? சனாதனம் தான் பெண்ணடிமைத்தனத்தை கொண்டு வந்தது, சனாதனம் தான் சாதிகளிலே உயர்வு தாழ்வு கற்பித்தது. இதை ஒரு ஏறக்குறைய 70-80 ஆண்டுகளாக திராவிட இயக்கத்தினுடைய மிகப்பெரிய அறிவு சுடர்பரப்பும் மனிதர்கள் எல்லாம் இதைத்தான் பேசுகிறார்கள். அதற்குத்தான் நான் விடை சொன்னேன். நீங்கள் சனாதனம் தர்மம் என்பது வேறு, வருணாசிரம தர்மம் என்பது வேறு. அடிப்படை புரிதலே இல்லாமல் நீங்கள் பேசினால் இப்படி? வேதங்களும் உபனிஷதங்களும் வழங்கக்கூடியதுதான் சனாதன தர்மம், அதுதான் ஸ்ருதி. ஸ்ருதி என்பது என்றும் நிலையானது, என்றும் நிலையானது. அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார், nothing is eternal, nothing is eternal, everything is changing.
நிரந்தரமானது என்று ஒன்றும் கிடையாது. எனவே சனாதனம் நிரந்தரமானது என்று சொன்னால் நான் அதை ஏற்க மாட்டேன். எல்லாமே மாறக்கூடியது என்கிறார். எல்லாம் மாறக்கூடியதுதான். தோன்றியது அனைத்தும் அழியும். ஆனால் உண்மை நேற்று ஒன்றாகவும் இன்று ஒன்றாகவும் நாளை ஒன்றாகவும் நிறம் மாறக்கூடியதில்லை. உண்மை என்றும் ஒன்றாக இருக்கும். அந்த உண்மைதான் கடவுள் என்கிற பொழுது கடவுள் எப்பொழுதும் நிலையானவன் தான். அதைத்தான் நீங்கள் ஸ்ருதியிலே நாம் பார்க்கிறோம். இந்த ஸ்ருதி எப்படி எழுதப்பட்டதா? இல்லை. காற்றின் மூலமாக அன்றைய முனி சிரேஷ்டர்களின் காதுகளிலே வந்து விழுந்து அவர்களுக்குள்ளே வளர்த்தெடுத்த ஞான தேடலில் அனுபூதியாக வெளியே வந்து சேர்ந்தது இந்த ஸ்ருதி என்று. அது எப்படி காற்றின் மூலமாக வந்தது? என்னையா கதை விடுகிறீர்கள் என்கிறார். நான் மெத்த பணிவோடு கேட்கிறேன். நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துக்கொண்டால் நபிகளாரை உம்மி என்று அழைப்பார்கள். உம்மி என்றால் எழுத படிக்க தெரியாதவர் என்று பொருள். எழுத தெரியாமல் படிக்க தெரியாமல் இருக்கக்கூடிய மனிதனைத்தான் உம்மி என்பார். நபிகளாரை உம்மி என்கிறது இஸ்லாம் மார்க்கம். அந்த உம்மியாக இருக்கக்கூடிய நபிகளார் ஹீரா மலைக்குன்றிலே போய் அடிக்கடி தனிமை தவம் இருக்கிறார். அவர் தனிமையிலே இருக்கிற பொழுது ஒரு நாள் வானத்திலே இருந்து ஒரு ஜிப்ரீல் என்கிற தேவ தூதன், வான தூதுவர், அவர் இறங்கி வருகிறார். வந்து நபிகளார் முன்னாலே நிற்கிறார். நபிகளாருக்கு காட்சி தருகிறார். பிறகு நபிகளாரை பார்த்து சொல்கிறார், நபியே ஓதுவீராக என்கிறார். இவையெல்லாம் திருமறை திருக்குர்ஆனில் இருப்பதை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நபியே ஓதுவீராக. நான் படிக்காத உம்மி, என்னை போய் நீங்கள் ஓதச் சொல்கிறீர்களே. நபியே ஓதுவீராக. இரண்டாவது முறையும் ஜிப்ரீல் சொல்கிறார், இல்லை என்னால் முடியாது. முடியும், நபியே ஓதுவீராக என்று மூன்றாவது முறையும் சொன்னார். இப்படி சொன்னதிலிருந்துதான் 23 ஆண்டுகள் வானத்தில் இருந்து இறைவனால் கடைசி இறை தூதர் என்று அழைக்கப்படுகிற பெருமானார் வாய் வழியாக இறக்கப்பட்ட வசனங்கள் தான் திருமறை என்று நீங்கள் பேசுவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு உம்மியின் வாய் வழியாக 23 ஆண்டுகள் இறைவனே அனுப்பி வைத்த வசனங்கள் தான் உங்களுடைய மார்க்கத்தின் வேதம் என்று சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதை நம்புகிற நீங்கள் காற்றின் வழியாக அந்த முனிசிரேஷ்டர்களின் காதுகளில் விழுந்து அனுபூதியாக வெளியே வந்தவைதான் வேதங்கள் என்று சொன்னால் அதை மட்டும் ஏன் ஏற்க மறுக்கிறீர்கள்? ஏன் ஏற்க மறுக்கிறீர்கள்? புராணங்களில் நம்ப முடியாதவை எவ்வளவோ இருக்கின்றன இந்து சமயத்தில் என்கிறீர்கள். கன்னி மேரிக்கு மகனாக பிறந்தார் கர்த்தர் என்று நம்பினால்தான் நீ கிறித்துவன். கன்னி மேரிக்கு எப்படி ஒரு மகன் பிறக்க முடியும் என்று நீ கேள்வி கேட்டால் அந்த கணத்திலேயே நீ கிறித்துவனாக இருக்க முடியாது. கடலின் மீது அப்படியே நடந்தார் கர்த்தர் என்று பைபிள் பேசுகிறதே, அதை நம்பினால் தான் நீ கிறித்துவன். கடலின் மீது ஒருவன் எப்படி நடக்க முடியும் என்று கேள்வி கேட்டால் நீ கிறித்துவனாக இருக்க முடியாது. நான் அதைத்தான் சொன்னேன். கர்த்தர் போகிறார், அவருக்கு பின்னாலேயே பெருங்கூட்டம் திரண்டு செல்கிறது. ஒரு பாலை பெருவெளி, அந்தி நேரம், அத்துணை பேரும் பசியில் துடிக்கிறார்கள். சீடர்கள் வந்து கர்த்தரிடம் சொல்கிறார்கள், ஆயிரக்கணக்கில் மக்கள் கூடியிருக்கிறார்கள், பசியாற்றுவதற்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. எங்களிடம் 5 அப்பங்களும் கொஞ்சம் மீனும் இருக்கின்றன, இவற்றை கொண்டு எப்படி அனைவருக்கும் பசியாற்றுவது என்று சீடர்கள் கேட்கிறார்கள். உடனே கர்த்தர் அதை இப்படி கொடு என்கிறார். வாங்கினார். அப்படியே அதை வாங்கி விழிகளை உயர்த்தி வானத்தை பார்க்கிறார். வானத்தை பார்த்து இறைவனை போற்றுகிறார். இறைவனை போற்றி பிறகு சீடரிடம் கொடுத்து அனைவருக்கும் நீங்கள் கொடுங்கள், அவர்கள் பசியாறுவார்கள் என்றார். பைபிள் பேசுகிறது 5 அப்பங்களும் மீனும் இதை வாங்கினார்கள், அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள்.
5000த்திற்கு மேற்பட்டவர்கள் பசியாறிய பின்பும் எஞ்சியது 12 கூடைகளில் நிரம்பி கிடந்தது என்று நீங்கள் சொல்வதை நாங்கள் நம்ப வேண்டும். நான் நம்புகிறேன். ஆனால் இந்து சமயத்தில் ஏதாவது ஒன்றை சொன்னால் இதை நீ நம்ப தயாராக இல்லாமல் ஏகடியம் பேசுகிறாயே. 1965 உச்ச நீதிமன்றத்தில் இனிமே ஈவோ போடுறதுக்கு உன் கையில இந்த கோயிலை வச்சுக்கிறதுக்கு அதிகாரம் இல்லைன்னு 45 கோவில் பட்டியல் கொடுத்திருக்கு சுப்ரீம் கோர்ட். அதுல ஒண்ணு மதுரை கோவிலும் மீனாட்சி அம்மன் கோவில். எல்லா கோவிலையும் வடபழனி கோவில்ல ஸ்ரீரங்கத்துல ஈவோக்கள் சட்டவிரோதமாக உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஏன்னா உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அவங்க இருக்கப்படாது. ஆகவே நண்பர்களே, இந்து சமுதாயம் நமக்கு தேவை. அறநிலைத்துறை கோவில் நம்ம மதுரையில எவ்வளவு இருக்கோ ஒரு கோவிலுக்கு 100 பேர் குடும்பம் கொண்ட கமிட்டி போடுமா? ஒத்தத்தரும் போடணும். வெறுமனை போய் சாமி கும்பிட்டுட்டு வர்றது நம்ம வேலையில. அந்த கோவில் நம்மோடது. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் 1965 சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு மாதிரியா, இப்ப ஜஸ்டிஸ் மகாதேவன் தீர்ப்பு வந்திருக்கிறது மாதிரியா இந்துக்கள் கைவிலே ஒப்படை என்று தீர்ப்பு வரும். அன்னைக்கு நாம நம்ம கோவில் இருக்கிறது இருக்கணுமா வேண்டாமா? ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது முந்தைய குன்றக்குடி அடிகளார் அவர்கள் தலைமையில ஜஸ்டிஸ் கிருஷ்ணசாமி ரெட்டியார் போன்ற லீகல் லுமினரிஸ் உறுப்பினராக இருக்கச்ச இந்து கோவில்களை எப்படி நிர்வகிக்கிறதுங்கிறதுக்காக ஒரு கமிட்டி போட்டார். இன்னும் புதுசு இல்ல. எல்லாரும் கேட்கிறாங்க எங்க இல்ல ராஜா கோயில் எடுத்து போட போறாங்க. எனக்கு எதுக்குப்பா? அப்ப அந்த கமிட்டி அறிக்கை கொடுத்திருக்கு. இந்து கோவில்கள் ஆன்றோர் சான்றோர் அடங்கிய தனித்தேங்கும் வாரியத்திடம் ஒப்படைக்க வேண்டும். அப்பதான் நம்ம கோவிலை நம்ம காப்பாற்ற முடியும். நம்ம குழந்தைக்கு நான் கேட்கிறேன், ஒரு ஏழை இந்து குழந்தைக்கும் கல்வி மருத்துவம் இலவசமா கோவில் பணத்துல கொடுக்க முடியும். அது செய்யணுமா வேண்டாமா? செய்யணும். இப்ப அதுக்காக தான் நண்பர்களே வருகின்ற பங்குனி உத்தரத்தன்று வேல் சங்கமம் யாத்திரையானது திட்டமிடப்பட்டிருக்கிறது. அறுபடை வீடும் திருத்தணி, சுவாமிமலை, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை, பழனிக்கான ரதம் மருதமலையிலிருந்து, மீதியெல்லாம் அந்தந்த கோவிலில் இருந்து ஏற்கனவே 6 வேல்கள் 19ஆம் தேதியிலிருந்து பழனியில அங்க கோவில்ல பூஜையில வச்சிருக்கு. 24ஆம் தேதி அந்த 6 ரதங்களும் அந்தந்த இடங்களுக்கு போகும். 25லிருந்து ஊர் ஊராக அந்த ரதங்கள். நான் இந்த ஸ்டாலின் அண்ட் கம்பெனி அவங்களுக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட், எங்க ராம ராஜ்ய ரதத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச மாதிரி இதுக்கும் கொஞ்சம் பண்ணுங்க. நிறைய மக்களுக்கு தெரியணும், அதிகம் பேர் வரணும். அதாவது தமிழ் கடவுள் முருகனுடைய சக்தி வலுப்படுத்துவதற்காக. ஏன்னா மீனாட்சி அம்மன் கோவில்ல நடந்ததுக்கு ஏதாவது பரிகாரம் வேணுமா வேண்டாமா? அதனால இந்த யாத்திரை 29ஆம் தேதி மதுரைக்கு வரும். நம்ம இந்துக்களுக்கெல்லாம் இருக்கிற தளபதி, எனக்கே தளபதி தலைவர் காடேஸ்வராஜி தான். ஏன்னா அவர் சொல்லியிருக்கார், ராஜா தனின் மனுஷன் இல்ல, நாங்க இருக்கோம். அதானே வேணும் ஒருத்தனுக்கு. என்ன வேணும்? ஏனென்றால் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் 10,000 மாணவர்கள், 1000 ஆசிரியர். ஆனால் முஸ்லிம் படையெடுப்பாளர்கள் குதிரையில் வந்தவன் எத்தனை பேர்? வெறும் 11 பேர். அந்த முழு பல்கலைக்கழகத்தில் அதில் இருந்த லைப்ரரிய எரித்து நாசப்படுத்தினார்கள் முஸ்லிம்கள். இந்த பல்கலைக்கழகத்தையே டிரான்சாக்ட் பண்ண என்ன காரணம்? அந்த 10,000 மாணவரும் 1000 ஆசிரியரும் என்ன நினைச்சான், வர்றவன் 11 பேர், நான் ஒரு ஆள் எப்படி, நான் 11,000 எண்ணம் வந்திருந்தா பல்லு இல்ல நகம் இல்ல, 11 பேரை எடுத்து போராடி அந்த பல்கலைக்கழகத்தை காப்பாற்றி இருக்க முடியுமா முடியாதா? அதனால இன்னைக்கு ஒரு ஹிந்துவுக்கும் ஒரு ஹிந்து உணர்வாளருக்கு என்ன தேவை? முழு இந்து சமுதாயம் நம் பின்னால் நிற்கும்.
நிற்கிறது. ஆகவே அந்த 29 கூட்டத்தில் பல்வேறு சாது சன்னியாசிகள், காடேஸ்வராஜி, அடியன் எல்லாருமே அன்னைக்கு வருவோம். அன்றைக்கு அந்த 6 ரதங்களும் இங்க வந்து சேரும். மறுநாள் காலையில அம்பாள் மீனாட்சியின் முன்னால் 6 ரதமும் கொண்டு போய் பூஜை செய்யப்பட்டு பங்குனி உத்திரம் 30ஆம் தேதி இங்கிருந்து கிளம்பி நாம் பழனிக்கு யாத்திரையாக போய் அந்த 6 ஒவ்வொன்றும் 108 கிராம் வெள்ளி வேல் பண்ணப்பட்டிருக்கு. அந்த 6 வேலும் பழனி ஆண்டவன் முருகப்பெருமாண்டம் ஒப்படைக்க இருக்கும். நண்பர்களே, இன்றைக்கு தேவை விழிப்புணர்வுள்ள இந்து சமுதாயம். ஏன்னா அவ்வளவு கொள்ளை, நம்முடைய கோவில்கள், சொத்துக்கள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு ஹிந்துவை இன்னைக்கு இவ்வளவு தூரம் பஞ்சையா பராரியா வச்சிருக்கு திராவிட இயக்கங்கள். அவை அதற்கான மாற்று வேண்டும்.